வணக்கம். நான் முருகன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் 108 ஆம்புலன்ஸை ஓட்டி கொண்டு வந்து தமிழக மக்களை ஐசியூவில் சேர்த்து காப்பாற்ற புறப்பட்டிருக்கின்றார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூட பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் 108 அப்படிங்கிற ஆம்புலன்ஸை ஓட்டி கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை ஐசியூவில் சேர்த்து காப்பாற்ற புறப்பட்டிருக்கின்றார். நான் 108 என்று குறிப்பிட்டது தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை குறிப்பிட்டிருக்கின்றேன். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தாறுமாறாக ஓட்டப்பட்டு வண்டி ஆக்ஷன் பண்ணி தமிழக மக்கள் எல்லாமே பாதிப்படைந்திருக்கிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஐசியூவில் அட்மிஷன் போட்டு காப்பாற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கிளம்பி இருக்கின்றார். இந்த ஆம்புலன்ஸுக்கு ஒட்டுமொத்த ஆம்புலன்ஸுடைய சாவியும் ஆம்புலன்ஸ் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயுடையது. ஆனால் இந்த ஆம்புலன்ஸுக்கு பெட்ரோல் போடுகின்ற உரிமை பலம் மத்தியில் இருக்கிற அமித்ஷா அவர்களுக்கு தான் இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸுக்கு 4 டயருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து தேர்தல் வெற்றி பெற்ற கட்சிகள் தான் இந்த 4 டயரை கொடுத்துருக்குறாங்க. 4 டயராக இருக்கின்றார்கள். இந்த ஆம்புலன்ஸுடைய முன்பக்கத்தை 2 டயர்களும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த ஆம்புலன்ஸுடைய முன்பக்க டயராக இருக்கிறது. பின்பக்க டயரில் ஒரு டயர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தது, இன்னொரு டயர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய டயராக இருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய டயர் மட்டும்தான் டியூப்லெஸ் டயர், புத்தம் புதியதான டயர். மற்ற 2 டயருமே வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 3 டயருமே பெல்ட் எல்லாம் போய் பட்டன்லாம் போய் உள்ளார இருக்க நைலான் நூலெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சது. இந்த 3 டயருமே இன்னும் 6 மாதத்துக்குள்ளே மாற்றி ஆகணும். அப்படி மாற்றலைன்னா இந்த விஜயால் இயக்கப்படுகின்ற ஆம்புலன்ஸ் பழுதடைந்து நடுவடியில் நின்றுவிடும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுவதற்காக எல்எல்ஆர் லைசன்ஸ் எடுத்து வண்டியை ஓட்டும் பொழுது 41 பேரை ஆக்ஷன் பண்ணி கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மீது பழியை சுமத்தியது. உண்மையிலேயே விஜய் அவர்கள் எல்போர்டு எடுத்து ஓட்டும் பொழுது 41 பேரை இடித்து 41 மரணமடையில் திராவிட முன்னேற்ற கழகம் தாறுமாறா வண்டியை இயக்கி 41 பேரை மரணம் அடைந்திருக்கிறது. அதுதான் உண்மை. அடுத்ததாக பாதிப்புக்குள்ளான விபத்துக்குள்ளானவர்களை கொண்டு செல்கின்ற ஆம்புலன்ஸே சில நேரங்கள் விபத்துக்குள்ளாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தமிழக வெற்றி கழகம் என்ற 108 ஆம்புலன்ஸு விபத்து நடக்காமல் 5 ஆண்டுகாலம் பயணிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கு அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆம்புலன்ஸ் தொடக்கத்திலேயே இயக்க முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் 4 டயரை கொடுத்து இந்த ஆம்புலன்ஸை இயக்க வைத்திருக்கிறது. அந்த 4 டயருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரே ஒரு டயர் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள், இந்த 3 டயருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும் இந்த 3 டயருமிலே பஞ்சராக்கக்கூடிய ஆணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்க உதவி செய்த கட்சிகள் முதல் நாளிலேயே தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற முதல் நாளிலேயே தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட்டது. 3ஆவதாக தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அதற்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகளும் கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் நாளிலேயே தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் சொன்னேன், அவசரப்பட்டு ஆதரவு வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு இந்த கட்சிகள் தொடர்ந்து செயல்படும். அடுத்ததாக இன்னும் 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்கள் விளக்கத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்க முடியும். ஆட்சிகளை தொடர்ந்து சிறப்பாக நடத்த முடியாது. அந்த அளவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், விடுதலை சிறுத்தை கட்சிகளும். அதற்கு காரணம் அவர்களுடைய கடந்த கால வரலாறு. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கும் பொழுது வாழையெல்லாம் சுருட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணிக்கு வந்த பிறகு அவர்களுடைய தயவு தான்
ஆட்சியே நடக்கப் போகிறது. அதனால் தினந்தோறும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த டயர் தொடர்ந்து 6 மாதம் இயங்குமா, அந்த ஆம்புலன்ஸ் இயங்குவதற்கு உதவுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் விஜய் அவர்கள் சிறப்பாக அவசரமாக செயல்பட்டு தான் ஒரு திறமையான முதலமைச்சர், அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அவசரமாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு திறமையான முதலமைச்சர் என்று நிரூபிப்பதற்காக அவசரப்பட்டாலும் இந்த தேய்ந்து போன டயர்கள் எல்லாமே எப்பொழுதாவது இந்த 6 மாதத்திற்குள்ளாக பஞ்சராகி இந்த 108 ஆம்புலன்ஸ் நடுவழியில் நிற்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் 6 மாதத்திற்குள்ளாக தன்னுடைய ஆட்சியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திப்பது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்த ஆம்புலன்ஸுடைய டிரைவருக்கு மிக பொருத்தமாக இருக்கும். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தன்னுடைய எதிரி என்று சொல்லி தேர்தலை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வெற்றியும் பெற்று முதலமைச்சராகிவிட்டார். ஆனால் முதலமைச்சராக பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலுக்கு எதிராக, குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஏராளமான நல்ல பலன்களை எல்லாம், பணத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு தான் இப்பொழுது அந்த கட்சியில் கூட்டணியில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால ஊழல் மீது நடவடிக்கையோ அல்லது கைது நடவடிக்கையோ வழக்கோ தொடுத்தால் இந்த 2-3 கட்சிகளும், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்க ஆதரவை வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் விஜய் அவர்களால் முழுமையாக திறம்பட செயல்பட முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்ததாக தேசிய எதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தான் தங்களுடைய எதிரி என்று குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கு, தமிழக அரசிற்கு நிதி உதவி எப்படி செய்யும், நலத்திட்டங்களை அல்லது ஒரு முழுமையான வேலைவாய்ப்புள்ள தொழிற்சாலைகளை எப்படி தமிழகத்திற்கு கொண்டு வர முடியும் விஜயால் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அதையும் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த ஆம்புலன்ஸ் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பயணிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். அதே போலவே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.